இயர் ஆன் இயர் இவங்களுடைய என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா குவாலிட்டியில இவங்க சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். குறிப்பாக ஒரே கம்பெனியில் இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற கம்பெனியில் 71 கேர்ள்ஸ் போயிருக்காங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா நம்ம பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ₹1 கோடி இண்டஸ்ட்ரி கன்சல்டன்சி ஃபண்டிங் பை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட விஷயமா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலோ இல்லை லேர்னிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் போது ஜாலியாக உங்களை நீங்கள் கேம்பஸ் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கு. நாசா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் அப் சேலஞ்சில் குளோபல் வின்னராக நம்ம ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த தடம் பதிச்சிருக்காங்க. அப்படின்னா இங்க எந்த அளவுக்கு லேர்னிங் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹாய், டாக்டர் சுரேஷ் சீதாராமன், கோயம்புத்தூர்ல இருந்துங்க. இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜை பத்தி கம்ப்ளீட் ரிவ்யூ கொடுக்குறோம். இயர் ஆன் இயர் இந்த கேம்பஸ் சூப்பராக வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க இந்த ரிவ்யூ பார்க்கும்போது புரியும். இந்த ரிவ்யூ நீ எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த கேம்பஸ்னுடைய வெப்சைட் நம்ம ரெஃபர் பண்றோம், இவங்களுடைய சோஷியல் மீடியா ரெஃபர் பண்றோம். தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேம்பஸ்குள்ள வந்தா எனக்கு என்ன சார் கிடைக்கும்? ஒரு நல்ல ஸ்டடீஸ், கரண்ட் டெக்னாலஜியோடு சேர்ந்து போகலாம், நல்ல ஃபேக்கல்டி மென்டார்ஷிப்ஸ், ரிசர்ச், இனோவேஷன்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், பிளேஸ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், இது எல்லாத்தையும் மீறி ஜென்சி கிட்ஸுக்கு ஒரு வைப்ரண்டான ஜாலி லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இந்த கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸை பற்றி நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜினுடைய கோட் 1304. மறந்துடாதீங்க, TNEA 1304 அப்படிங்கக்கூடிய ராமாபுரத்தில் ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். நான் ஏன் சார் ஈஸ்வரி காலேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும், ஒய் ஈஸ்வரி காலேஜ் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, டாப் ரேங்க்டு NIRF இன்ஸ்டிடியூஷன்ஸ், இயர் ஆன் இயர் இவங்களுடைய NIRF ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா குவாலிட்டியில இவங்க சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். 30 years of excellence in education, 30 வருஷமா அவங்க எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஒரு சீனியர் ஃபேக்கல்ட்டியோட சூப்பராக இது க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஃப்ளெக்சிபிள் இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்டு கரிக்குலம், இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை அவங்க சிலபஸ்லேயே வச்சிருக்காங்க. அப்போ இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் எடுத்த உடனே இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியர், இண்டஸ்ட்ரி டெப்ளாயபிள் இன்ஜினியராக நீங்கள் ரெடி ஆக முடியும். ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரி கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா நிறைய இண்டஸ்ட்ரி இந்த கேம்பஸுக்கு வந்து அவங்களுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவங்க செலவுலே போட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரி பவர்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ், கரண்ட் நீச் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய லேட்டஸ்டான விஷயங்களை ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸை இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ஷனல் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட், இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை என்ன? அதிகமான சம்பளம் வாங்கணும். அப்படி அதிகமான சம்பளம் வாங்குறதுக்கு 50 lakhs ஆகட்டும், 40 lakhs ஆகட்டும், 20 lakhs ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ரிசர்ச்ல ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் ரெக்கார்ட்ஸும் சூப்பராக இருக்கு, இனோவேஷன்ஸ் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு, ஸ்டார்ட் அப் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ குளோபல் எக்ஸ்போஷர், இங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட்ல போய் அங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல போய் ஒரு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து குளோபல் எக்ஸ்போஷரும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஊருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு வரதுக்கான வாய்ப்பு இங்கே கிடைக்குது. ஸ்போர்ட்ஸில் நான் சூப்பர் சார், எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு சான்ஸ் இருக்கா, எனக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்களா? ஸ்போர்ட்ஸுக்கும் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சார் இப்போ எல்லாருமே இந்த ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் இதுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப்பனீஸ் ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜோ அந்த பர்டிகுலர் லாங்குவேஜை ட்ரெயின் பண்ணி, இந்த ட்ரைனிங்னால சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய 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 ஊருக்கு, அதாவது ஜப்பான், ஜெர்மனி போன்ற நகரங்களுக்கு வந்து மூவ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இங்கே சாத்தியமாகுது. ஸ்டூடெண்ட்ஸ் டிரைவ் அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். சார் எனக்கு ஒரு வைப் வேணும் சார், நாங்கள் ஜென்சி கிட்ஸு, நாங்கள் படிச்சுக்கிட்டே டான்ஸ் பண்ணணும், டான்ஸ் ஆடிக்கிட்டே படிக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதில் 2 விஷயம், ஆட்டம் பாட்ட கொண்டாட்டத்தை தாண்டி ஒரு ஈவெண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதையும் அவங்க கற்றுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேம்பஸ் ஒரு வைப்ரண்டான கேம்பஸுங்க. NBA எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம், NAC இருக்கா சார்? எஸ் இருக்கு. NIRF ரேங்கிங் இருக்கா? எஸ் இருக்கு. NIRF ரேங்கிங்கில் 101 to 150 பேண்டில் இருக்காங்க. போன வருஷம் இதை பார்க்கும்போது 150 அண்ட் அபோவ் பேண்ட்ல இருந்தாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் முன்னேறி இருக்கு. எல்லாருக்கும் என்ன ஆசை? ஒரு காலேஜில் போய் சேரணும், சேர்ந்தா வேலை கிடைக்குமா? எஸ், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாவரம் கேம்பஸ்ல சேர்ந்தா என்ன நடக்கும்? ஹையஸ்ட் பேக்கேஜ் 50 LPA கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர்? 3 பேர் வாங்கியிருக்காங்க. 40 lakhs LPA 21 பேர் இருக்காங்க. 20 lakh LPA 40 பேர் இருக்காங்க. 10 lakh LPA 113 பேர் இருக்காங்க. 5 lakh LPA 591 பேர் இருக்காங்க. 4 lakh LPA 915 பேர் இருக்காங்கன்னு சொன்னா இங்க வந்து இவங்க சொல்ற சிஸ்டத்துக்குள்ள நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்கன்னா பிளேஸ்மெண்ட் 200% கேரண்டி. சார் பிளேஸ்மெண்ட் பத்தி நீங்க சொல்றீங்களா, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா? நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. எஸ்,
2026 பேட்ச்ல மார்க்யூஸ் ஆஃபர் வாங்கின சில ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் அவங்க வெப்சைட்ல இருந்துச்சு. அதை எடுத்து தான் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 50 LPL ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஞான பிரகதீஷ் அப்படிங்கிறவர் இருக்காருங்க. 20 lakh LPL பார்த்தீங்கன்னா ஹரிணி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. 20 LPL பார்த்தீங்கன்னா ஷியாம் சுந்தர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பிளேஸ் ஆனதை அவங்க மேண்டேட்ரியாகவே அவங்களுடைய வெப்சைட்லையும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாஸ்லையும் இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட் இங்கே கேரண்டி. அதில் வந்து தாராளமாக நீங்கள் நம்பி உள்ள வரலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ரொம்ப பார்க்கும்போது என்னென்னா, இந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் மேண்டேட்டரி டிஸ்க்ளோஷர் எடுத்து பார்க்கும்பொழுது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி இந்த டைவர்சிட்டி ஹையரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பெண்களும் நல்ல வேலைக்கு போயிருக்காங்க. குறிப்பாக ஒரே கம்பெனியில் இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற கம்பெனியில் 71 கேர்ள்ஸ் போயிருக்காங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா நம்ம பார்த்தோம். மைக்ரோசாஃப்ட்ல இவங்க பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. பட் மைக்ரோசாஃப்ட்ஸுடைய சேலரி இங்கே போடலை, இன்னும் ஸ்லைட்லி ஹையர் தன் அது. டாப் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை ஐடி செக்டார்லையும் பிளேஸ்மெண்ட் இருக்குது, கோர் செக்டார்லையும் பிளேஸ்மெண்ட் இருக்குது, ஃபினான்ஷியல் செக்டார்லையும் பிளேஸ்மெண்ட் இருக்குது, அனலிட்டிக்ஸ் செக்டார்லையும் பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை நீங்க கேட்குறீங்க சிவில் இன்ஜினியரிங் படிச்சா பிளேஸ்மெண்ட் ஆகுமா சார்? இங்க வாங்க, கிடைக்கும். எப்படி சொல்றீங்கன்னா, மகேஸ்வரன் அப்படிங்கிற இந்த ஸ்டூடெண்ட் வந்து 45 LP வாங்கியிருந்தாரு. அப்படி ஒரு கிளான்ஸ் எடுத்து நம்ம உள்ள போய் டீப் டைவ் அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு சிவில் இன்ஜினியர். இங்க நீங்க இந்த மைட்டி ஸ்டீல் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துபாய் பேஸ்டு கம்பெனி வந்து சிவில் இன்ஜினியர் ஆண்ட்ரியூ ஃபெட்ரிக் அப்படிங்கிற ஒரு சிவில் இன்ஜினியர், இவர் 15 lakh LPL பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சாலும் இங்க கோர் பிளேஸ்மெண்ட் இருக்குங்கிறதுக்கு 2 ப்ரூஃப் மட்டும் உங்களுக்கு நான் சப்மிட் பண்றேன். என்னென்ன கம்பெனிலாம் வருது எதானே கேட்டுட்டு இருக்கீங்க? சரி, உங்க கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஐடி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க அடோப், அமேசான், ஆட்டோடெஸ்க், ஜென் கூகுள், மைக்ரோசாஃப்ட்ஸ், மல்டி கோர்வேர், வேல்யூ லேப்ஸ், தாட்வர்க்ஸ், இந்த மாதிரி வர்ச்சூசா, இந்த மாதிரி ஐடி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வர்றாங்க. ஐடி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க ஆசென்சர் ஆகட்டும், ஹெச்சிஎல் ஆகட்டும், எக்ஸாவர், டெக் மகேந்திரா, இன்ஃபோசிஸ், IBM, TCS, காக்னிசன்ட், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வர்றாங்க. ஃபின்டெக் கார்பரேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சிட்டி பேங்க் ஆகட்டும், மிஸ்டர் கூப்பர் ஆகட்டும், ஜஸ்பே ஆகட்டும், மார்கன் ஸ்டான்லி ஆகட்டும், இல்ல பேபால், பேடிஎம், கோல்ட்மேன் சாட்ச், இதெல்லாம் வந்து ஒரு டாப் MNC யூஎஸ்ல இன்னைக்கு பெரிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இங்கே ஃபின்டெக் கார்பரேஷன் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அனலிட்டிக்கல் பேஸ்டு கம்பெனியாக இருக்கணும் சார், டேட்டா அனலிட்டிக்ஸ் பேஸ்டு ஒரு அனலிட்டிக்கல் பேஸ்டு கம்பெனிஸாக இருக்கணும் சார். எஸ், டெலாய்ட்டு, கஸ்டமர் அனலிட்டிக்ஸ், ஹேஷ்டின், டைகர் போன்ற அனலிட்டிக்ஸ் பேஸ்டு கம்பெனிஸும் வர்றாங்க. ஸோ இதை தாண்டி கோர் இன்ஜினியரிங்க்கு வேல்யூ இருக்கா சார்? எந்தெந்த கம்பெனிலாம் கோர் இன்ஜினியரிங் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பான்ஃபிகோலி, பாஷ், கேட்டர்பில்லரு, டான்ஃபோர்ஸ், ரானே சாஃப்ட்வேர், மகேந்திரா, சன்மார், சுஸ்லான், சீமென்ஸ், வேல்யூ, வுட்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர் கம்பெனிஸும் இங்கே வர்றாங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஐடி ஆஸ் வெல் கோர் அப்படிங்கிறது இங்கே வந்து கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்குது. நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்ததுல பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கோர் கம்பெனி ஆகட்டும், ஐடி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஆகட்டும், இல்லை ஐடி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி ஆகட்டும், அனலிட்டிக்ஸ் பேஸ்ட் கம்பெனி ஆகட்டும், ஒரு என்ட்ரி லெவல் கம்பெனி ஆகட்டும், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் ஆகட்டும், ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது சென்னையில் ஒரு டாப் கேம்பஸ் கிட்டத்தட்ட SSN என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சார் ஓகே, குளோபல் எக்ஸ்போஷர் சார், இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாரின்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் ஃபாரின் அப்படின்னா நம்மளோட அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புறோம். அந்த பாயிண்ட்ல இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் குளோபல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் கடந்த 2 வருஷத்துல இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. ஹரிணி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா CSE டிபார்ட்மெண்ட்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்ஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி ஜாப்பனீஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அந்த லாங்குவேஜ் எடுத்து அதுல சக்சஸ்ஃபுல் ஆகி நிறைய பேர் ஜப்பானுக்கும் மூவ் ஆயிருக்குன்னு சொன்னா there are n number of students வந்து ஜாப்பனீஸ் பிராக்டிஸ் அப்படிங்கிறது இங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங்குவேஜுக்கு இவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதனால நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சில ப்ரூஃபே நான் உங்களுக்கு தரேங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா MS எம்பெடட் அண்ட் அட்டானமஸ் சிஸ்டத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சாசான் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் ஜெர்மனியில் கைவா படிச்சுட்டு இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மங்கல்யா அப்படிங்கிற பொண்ணும் ஸ்ரீ பச்சையப்பா அப்படிங்கிறவரும் பார்த்தீங்கன்னா RMIT யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியாவில் இப்போ கரண்டாக அவங்களுடைய ஃபாரின்ல ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னால் ஹையர் ஸ்டடீஸுக்கும் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 190+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின்ல போய் அப்ராட்ல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த கேம்பஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. 12 ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் கூட வந்து இவங்க MOU சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க.
100+ இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு குளோபல் எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இந்த ஈஸ்வரி கேம்பஸ் உங்களுக்கு அமையும். அவங்களுடைய வெப்சைட்ஸ்லையும் சோஷியல் மீடியாஸ்லையும் நிறைய பேர் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் போனதாக போட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி பாஸ்டன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெரித் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் இருக்காங்க. ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா பரமே கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கியா ரொசாட்டா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாம்பிள்ஸாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்கிறதுக்கு லைவாக 2026 25 இந்த 2 இயர்ஸில் எடுத்த டேட்டா மட்டும்தான் இது. இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த கேம்பஸில் இருக்கு. டு புட் இட் இன் எ நட்ஷெல், சுருக்கமாக சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னால், ஈஸ்வரி காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்குள்ள இருக்கிறாங்கிறத நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ டெக்சாஸ் யூனிவர்சிட்டி ஆகட்டும், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆகட்டும், என்யூஎஸ் யூனிவர்சிட்டி ஆகும், NYU யூனிவர்சிட்டி ஆகட்டும், டியூக் யூனிவர்சிட்டி ஆகட்டும், ரைஸ் யூனிவர்சிட்டி, RMIT யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி வேர்ல்டில் இருக்கக்கூடிய டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதாவது அப்ராடில் போய் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண விஷயங்கள், இன்டர்ன்ஷிப் போன விஷயங்கள்லாம் நீங்கள் சைடில் அங்கே ஃபோட்டோஸாக பார்த்துருக்கீங்க. ஸோ லைவாக இந்த கேம்பஸ் வந்து ஃபாரின் குளோபல் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர்றாங்க. ஸோ எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு வந்து டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு சார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் ஈடு கொடுக்குற மாதிரி இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள பார்த்தீங்கன்னா 22 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கு. இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரி இங்கே வந்து அவங்களுடைய என்டையர் செட்டப்பை கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஜாபுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் ரிசர்ச்சும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சென்டர் ஃபார் சிப் டிசைன், ஜான்சன் கண்ட்ரோல்ஸ், ஹிட்டாச்சி ஏர் கண்டிஷனர், போன வருஷம் நான் இதை பார்க்கும்போது கூட உங்களுக்கு லைவாக வந்து வீடியோ கூட எடுத்து கொடுத்துருந்தேன், ஒரு வீலாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயம் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு பார்க்கும்போது இப்போ மல்டிகோர் அகாடமி அப்படிங்கிற விஷயங்கள் ஆட் ஆயிருக்கு, சிலிக்கா லேப் அப்படி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ங்கிறது ஆட் ஆயிருக்கு, மைக்ரோசிப் அகாடமிக் பார்ட்னர் அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு, நோக்கியா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இண்டஸ்ட்ரி 5.4 அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இயர் ஆன் இயர் வந்து உங்களோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இவங்க அதிகப்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 22 சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் நீங்களே லிஸ்ட்டை பாருங்க. இத்தனை சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதில் உதாரணத்துக்கு ABB ஆகட்டும், ஆன்சிஸ் ஆகட்டும், கேடன்ஸ் ஆகட்டும், கீசெட், இவங்க எல்லாமே டாப் கிளாஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு MNC கம்பெனிஸ். இவங்களுடைய ப்ராடக்ட் டிசைன்ஸு, இவங்களுடைய சாஃப்ட்வேர் டிசைன்ஸு, இது எல்லாத்தையுமே இங்கே வந்து பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங்கை ஹேண்ட்ஸான எடுத்துக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டபிளான விஷயம் நான் இங்கே பார்த்தேன். இண்டஸ்ட்ரி கிளையண்ட் பார்ட்னர்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து நான் போன கேம்பஸில் இங்கே வந்து நான் பார்த்த விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனி அவங்களுக்கான ப்ராடக்டை இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ABB அப்படிங்கக்கூடிய இந்த கம்பெனி ஆட்டோமேஷன் ரொபாட்டிக்ஸில் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் எடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்குறாங்க. அது லைவாக கேம்பஸில் நடந்துட்டு இருக்குது. பாஷ் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிலிகான் லேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பெடட் சிஸ்டம், PCB டிசைன், விஷன் சிஸ்டத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு ட்ரெயின் ஆகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி பவர்டு லெபார்டரியை கேம்பஸ்குள்ளே வச்சிருக்காங்க. இப்போ வேல்முருகன் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நோக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மதர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டாட் ஃபேக்டரி அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டொயோட்டா அப்படி பார்க்கும்போது IoT அண்ட் ரொபாட்டிக்ஸ் வந்து டொயோட்டா வந்து இங்கே உள்ள போட்டிருக்காங்க. மல்டி கோர்வேர் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ FPGA, வீடியோ கோடாக்ஸ், FPGA ஆக்சலரேட்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி கிளையண்ட் பேஸ்டு பார்ட்னர்ஸ் இண்டஸ்ட்ரி கரிக்குலத்தை இங்கே ரன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேண்ட்ஸ் ஆன ப்ராக்டிக்கலான விஷயங்களை ரிசர்ச் லெவலில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா நான் இங்கே பார்க்குறேன். ஸோ ரிசர்ச் சொல்றீங்களே சார், ரிசர்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னு இங்கே கேட்கும்போது 1100 ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் இந்த கேம்பஸில் இந்த வருஷம் நடந்திருக்குதுங்க. இந்த 1100 அப்படிங்கிறத நீங்கள் தேவைப்பட்ட கொஞ்சம் பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு புரியும், இல்லை வந்து அகடமிஷியன்ஸுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். ஸ்கோப்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட், ஸ்கோப்பஸ் இன்டாக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, SC சைட்டேஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. வெப்சைட்டில் போய் நீங்கள் ஸ்கோப்பஸ்ங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷன் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் போய் பார்த்தா கூட இந்த நம்பர் அப்படியே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 கோடி ரூபாய்க்கு மேலே ரிசர்ச் கிராண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா ரிசர்ச் ஆக்டிவாக இருக்குங்கிறது அர்த்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 1 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி கன்சல்டன்சி ஃபண்டிங் பை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட விஷயமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் தன்னுடைய நாலேஜ் வச்சு 1 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களே ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்களை வந்து இங்கே நம்ம குறிப்பிடத்தக்கமாக பார்த்தோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, இது எத்தனை லட்சம்? 45,40,210 ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு ரிசர்ச் கிராண்டாக வந்து வாங்கியிருக்காங்க. டாப் 2% சயின்டிஸ்ட்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேக்கல்டிஸ் டாப் 2% சயின்டிஸ்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 86,40,000 ரூபாய்க்கு மேலே ஸ்டாஃப் வந்து கிராண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க.
ஸோ ஒரு கிராண்ட் வருது அப்படின்னாலே ரிசர்ச்சில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஆஸ் அகாடமிஷியன் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்ஸ் சூப்பராக இருக்குது. ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த கேம்பஸில் இந்த வருஷம் நான் பார்த்தது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குளோபலி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நாசா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் அப் சேலஞ்சில் குளோபல் வின்னராக நம்ம ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த தடம் பதிச்சிருக்காங்க. அப்படின்னா இங்கே எந்த அளவுக்கு லேர்னிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம ரொம்ப டீப் டைவ் அடிச்சு நாசாவுடைய வெப்சைட்டில் நம்ம இந்த சேலஞ்ச் வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, 1,14,907 பேர் மொத்தமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. 167 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. 18,860 டீம் அதில் போட்டி போட்டிருக்காங்க. 11,511 ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் சேலஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்குது. இதில் டோட்டலாக டாப் கண்ட்ரிஸ்னு எடுக்கும்போது 5 கண்ட்ரி டாப் கண்ட்ரின்னு எடுத்தாங்க. அதில் இந்தியா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணி டாப் நம்பர் 1 வந்ததுனால இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு நிற்கிதுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா சைனா, அமெரிக்கா இவங்க எல்லாமே போட்டி போட்டிருக்காங்க. ஸோ டாப் 5ல இந்தியா நம்பர் 1. அந்த இந்தியா நம்பர் 1ங்கிறது ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்திருக்கு. அப்படின்னா இங்கே எந்த அளவுக்கு இவங்க ப்ராக்டிக்கல் லேர்னிங்க்கும் லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லை, யூத் டாக் அப்படின்னு சொல்லி ஐசிடி அகாடமின்னு கூடிய ஒரு அகாடமி நடத்துனதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேஜஸ்வரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த அவார்டுனால அவங்க இப்போ சிங்கப்பூர் ஃப்ரீ ட்ரிப் போக போகிறாங்க. ஸோ இன்னும் நீங்கள் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய காம்படிஷனில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க, வெப்சைட்லையும் போட்டிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100க்குள்ள வந்திருக்காங்க. அது மாதிரி நிறைய இடத்துல வின்னர்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சாம்பிள்ஸாக நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். ஒரு கேம்பஸ் க்ரோ ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டினியூஸ் அப்டேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அப்டேட்டுங்கிறது ஃபேக்கல்ட்டிக்கு இருக்கணும், சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கணும். அப்படிங்கிற பாயிண்ட்ல இந்த NPTEL கோர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் 2171 சர்டிஃபிகேஷன்ஸ் இந்த கேம்பஸ் நடந்திருக்குது. அதில் வந்து டாப்பர்ஸ் வந்திருக்காங்க, எலைட் வந்திருக்காங்க, சில்வர் வந்திருக்காங்க, ஜஸ்ட் கோர்ஸ் முடிச்சவங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவங்க இருக்காங்க. இது நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸுங்க, ஃபேக்கல்ட்டியும் அவங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 356 சர்டிஃபிகேஷன் வந்து ஃபேக்கல்ட்டி சைட். ஸோ டோட்டலாக இந்த வருஷம் NPTEL அப்படின்னு பார்க்கும்பொழுது நாலேஜ் அப்கிரேடேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2527 சர்டிஃபிகேஷன்ஸ் இந்த கேம்பஸில் நடந்திருக்குன்னா கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் ப்ராக்ரஸ் இருக்குது அப்படிங்கிறத இது கன்ஃபார்ம் பண்ணுது. இனோவேஷன்ஸ் IPR அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் அப் பண்றோம், ஆண்டர்பிரனர் ஆகிறோம், புது புது விஷயங்களை கொடுக்குறோம், அதுக்கு பேட்டன்ட் வாங்குறோம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல. அந்த விதத்தில் இந்த வருஷம் பார்க்கும்போது 750 பேட்டன்ட்ஸை வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 70 பேட்டன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிராண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட உரிமை, காப் உரிமைன்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்கு காப் உரிமைன்னு சொல்லுவாங்க. 70 கண்டுபிடிப்புகளான காப்புரிமையை இந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேக்கல்ட்டியும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் நான் பார்க்குறேன். 57 ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தனக்குத்தானே ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணியிருக்காங்க. 57 கம்பெனி இங்கே உருவாயிருக்குது அப்படிங்கிறது இந்த 2 வருஷத்துல நான் பார்த்ததுல 57 கம்பெனி வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸே ஃபண்டு ரைஸ் பண்ணி அவங்க கம்பெனியை ரன் பண்ணுற அளவுக்கு 1 கோடி ரூபாய் அளவுக்கு தன்னுடைய தகுதியை வந்து உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் படிப்பு மட்டும் இல்லை, வேலை மட்டும் இல்லை, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கான ஒரு நாலேஜை வந்து இங்கே கெயின் பண்ண முடியுது. உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனனி இளங்கோவன் அப்படிங்கிறவங்க வந்து கிரணப்பர்னர் அவார்டு, ஆண்டர்பிரனர்ங்கிற தாண்டி கிரணப்பர்னர் அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பு இயற்கைக்கு ரொம்ப சாதகமாக போய் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுங்கிற பாயிண்ட் ஆஃப் ஒரு அவார்டு வந்து ஸ்டார்ட் அப் கேட்டகரியில் வின்னராக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பிளானட் வேஸ்ட் ஆக்ஷன் ஹேக்கத்தான் அப்படிங்கிறதுல வின்னர். அதாவது பூமியை நம்ம வந்து எந்த தொந்தரவும் கொடுக்காம, இப்போ நம்ம பிளாஸ்டிக் போடுறோம், இல்லை நம்ம பூமியை எந்த அளவுக்கு நம்ம சேதப்படுத்திட்டு இருக்கோம், ஆனால் பூமியை எப்படி காப்பாற்றுறதுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி ஒரு வின்னராக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய்க்கு மேலே கிராண்ட் வாங்கியிருக்காங்க. இது 2 சாம்பிள் தான். அப்போ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அந்த கல்ச்சர் இந்த கேம்பஸில் இருக்கு. ஃபைனலிங்க, ஸ்போர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் இருக்குங்கிறத நான் லாஸ்ட் டைம் வீலாக் போடும்போது சொன்னேன். அந்த வீலாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸில் வின்னர்ஸும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங்கில் வந்து இப்போ உங்களுக்கு நேஷனல் லெவலில் போகட்டும், இல்லை ஆல் இண்டியா லெவலில் பார்க்கட்டும், யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 குவாலிஃபையர்ஸ், ஈஸ்வரியிலேருந்து 3 பேர் அதுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய மெடல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஸ்போர்ட்ஸும் இங்கே ஹெல்த்தியாக ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஜென்சி கிட்ஸ் நீங்கள் கேட்குறது, சார் இந்த கேம்பஸ்குள்ளே போனால் எனக்கு வந்து வைப்ரண்ட்டாக இருக்க முடியுமா, இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஈவெண்ட் இருக்குமா, ஜாலியாக இருக்கலாமா அப்படின்னா
எப்போவுமே ஒரு திருவிழா கோலம் தான் இங்கே. ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது எதுக்குமே கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன கிடையாதுங்க, ஒரு ஒரு கேப்பே கிடையாது. நீங்கள் தாராளமாக இது எல்லா விஷயத்தையும் ஒரு காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லாமே இங்கே இருக்குது. நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலோ இல்லை லேர்னிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் போது ஜாலியாக நீங்கள் கேம்பஸ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. ஸோ இப்போ தெரியுதுங்களா இந்த ஈஸ்வரி இன்ஜினியரிங் கேம்பஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இயர் ஆன் இயர் இவங்க பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நான் தமிழ்நாட்டில் கூடிய எங்கே இருந்தாலும் நான் சென்னையில் படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சென்னையில் படிக்கிறதுக்கு ஒரு வைப்ரண்ட்டான கேம்பஸ் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த கேம்பஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த கேம்பஸ் பிடிக்கும். தொடர்ந்து இன்னொரு வீடியோக்குள்ள இன்னும் சில காலேஜை பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய் பாய்.